கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் தேவனுடைய வசனம் ஆதியாகமம் 26:3 ஆண்டவர் சொல்றாங்க, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், பாதுகாத்துக் கொள்ளுவேன், நான் உனக்கு சொன்னவைகளை நிறைவேற்றும் வரைக்கும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அவர் சொன்னா ஆகும், கட்டளையிட்டார் நிற்கும். அவருடைய வார்த்தை வெறுமையாக திரும்பாது. அவர் நமக்கு எதை வைத்திருக்கிறாரோ அதை செய்கிற வரை நம்மை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லுகிற வார்த்தையை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு எவ்வளவாக போதுமானவராக இருக்கிறார் என்பதை நினைத்து பாருங்கள். அன்பு செலுத்துகிற தேவன், அரவணைக்கிற தேவன், நம்மளை ஆட்கொள்ளுகிற தேவன். அவருடைய வார்த்தை சொல்கிறது, அவரை அண்டிக் கொண்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படியாக அவர் இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதத்தையும் மட்டுமன்றி பரலோகத்திலிருந்து வருகின்ற ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. எங்கே? பரலோகத்திலிருந்து. அப்படியாக அவர் நமக்கு இந்த உலக ஆசீர்வாதம் மட்டுமன்றி அவருடைய பரலோக ராஜ்யத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மளை உயர்த்துகிற தேவன், நம்மளை காத்துக் கொள்ளுகிற தேவன், வழி நடத்துகிற தேவன். நாம் அவருடைய வழியிலே செல்லும் போது